தத்துவ மொழிகள். ர பிரித்திகா 9ஆம் வகுப்பு. வாங்க என்னன்னு பார்ப்போம். ஓகே. பார்த்தீங்கன்னா, வழி என்று ஒதுங்கு விடாதே, அதுதான் உன்னை வலியவனாக்கும். தோல்வியைக் கண்டு துவண்டு விடாத, அதுவே உன்னை வெற்றியாளனாக்கும். மறுபடியும் பாருங்க. வழி என்று ஒதுங்கி விடாதே, அதுதான் உன்னை வலியவனாக்கும். தோல்வியை கண்டு துவண்டு விடாதே, அதுவே உன்னை வெற்றியாளனாக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா, வெற்றியாளர்கள் தோல்வியை கண்டு அஞ்சுவது இல்லை. கற்றுக்கொள்ளவும் வளரவும் அது அவசியம் என்பதை புரிந்து கொள்கின்றனர். யாரு? இங்க பாருங்க. வெற்றியாளர்கள் தோல்வியை கண்டு அஞ்சுவது இல்லை. கற்றுக்கொள்ளவும் வளரவும் அது அவசியம் என்பதை புரிந்து கொள்கின்றனர். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஸோ கடைசி வரை நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏனெனில் கடைசி வரியில் கூட உங்களுக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். ஓகேவா? நம்பிக்கை என்பது கடவுள். ஆமாம், அதை இழக்கக்கூடாது. லாஸ்ட் வரியில் கூட உன்னுடைய வெற்றி இருக்கும். அப்போது வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். பிரித்திகா 10ஆம் வகுப்பு. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பாடல்கள் கூட ஒரு இந்த மாதிரி இருக்கும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. நல்லாயிருக்கும். அதில் இந்த வரிகள் இதாக அங்கே இருக்குது. வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, தயவு செஞ்சு இந்த ஒரு ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ், யார் அவங்க? உங்களுடைய பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள், பெற்றெடுத்து பிள்ளைகள் இல்லையா? அதுங்கெல்லாம் பாவம் சோறு தண்ணி இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கேவலம் அல்பத்தனம் உன்னுடைய உயிரிலும் மேலான ஓட்ட பிரியாணிக்கும் கோட்டத்தையும் விற்று தேச துரோகியாகி மாறிக்கொண்டிருக்கிறாய் நீ. சரி, நீ தேச துரோகியாக நாட்டை வெய், கரும மானத்தை வெய், எல்லாத்தையும் வெய். ஆனால் பெத்த குழந்தைய குப்பை தொட்டியில் போடுற அளவுக்கு கேவலமாக போயிட்டியே. மாற்றம் என்பது தானாக நிகழ்வது இல்லை. மாற்றத்தை நாம் தான் கொண்டு வர வேண்டும். பாவம் இந்த ஜென்சி கிட்ஸையும் அந்த 2K கிட்ஸையும் பார்த்தா பரிதாபமாகுது, பாவமாகுது. இப்போ புத்தகம் பிடிக்க வேண்டிய கையில் கத்தியையும் பாட்டிலையும் பிடிச்சின்னு சுற்றின்னுக்கிறான். இதெல்லாம் வேணாம், தப்பு.